तथाधासां वदन्तीनां परुषं दारुणं बहु राक्षसीनामसौम्यानां रुरोध जनकात्मजाम्. இது சுந்தரகாண்டத்தில் இருக்கக்கூடியதான 25வது சர்க்கத்தினுடைய ஆரம்ப ஸ்லோகம். இதில் சொல்லப்பட்டதான விஷயம் என்ன அப்படின்னா, சீதா விஷாதகா, சீதா அவனுடைய மனசோர்வு, சீதா விஷாதகா என்பது சீதா பிராட்டிக்கு ஏற்பட்டதான என பலவாறு ராவணன் வந்து அவளை இணங்கும்படியாக சில வார்த்தைகளை சொல்லி இதெல்லாம் மனதுக்கு ரொம்ப வருத்தம் ஏற்பட்டதுனாலே மனதிலே ஒரு சோர்வு ஏற்பட்டது. அந்த சோர்வினுடைய காரணமாக அவள் இருந்ததான நிலை ரொம்ப சோகமாக எழுந்துள்ளிருந்தாள். அப்படிங்கிறத தான் இந்த சர்க்கமானது சொல்லுகிறது. ததாதாசாம் வதந்தீனாம் பருஷம் தாருணம் பகு. பலவாறு இந்த அரக்கியர்கள்லாம் பலவாறு பேசினார்கள், ரொம்ப கொடுமையான சொற்களை கொண்டு உபயோகித்தார்கள். இதெல்லாம் நிறைய பேசினதுனால அதை கேட்டதான ஜனகபுத்திரியர்களே அவளுக்கு ரொம்ப மனதிலே வருத்தம் ஏற்பட அவள் தேம்பி தேம்பி அழுக ஆரம்பித்தாள். அப்படிங்கிறது இந்த சீதா விஷாதகா அப்படிங்கிற இந்த சர்க்கம். இந்த சர்க்கத்தில் பல ஸ்லோகங்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்லோகங்கள் உண்டு. இவ்வளவெல்லாம் சொல்கிறாளே, நான் என்ன பண்ணணும்? இந்த ராமனை போய் சேர முடியாமல் இருக்கிறதே ரொம்ப துக்கம். அப்படி இருக்கிற போது நான் எப்படி இங்கே வாழ முடியும் என்று சொல்லிக்கொண்டு நான் என்ன செய்வேன் அப்படின்னு, என்னால் உயிர் வாழ்வதற்கு கூட முடியாது போல் இருக்கிறதே அப்படின்னு, இந்த மனுஷ ஜன்மா எடுத்து என்னதான் பயன் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு லோகத்தில் வந்து நான் மாட்டிக்கொண்டு ஒரு அடிமைத்தனத்தோடு கிடக்கிறேனே அப்படின்னு சொல்லித்தானும் வருத்தப்படுகிறாள். இது வந்து 25வது ஸ்லோகம், அதாவது சர்க்கம். 26வது சர்க்கமாக அப்போ என்ன ஆகுது? இவ்வளவு மன வருத்தம் இருந்தால் மேலே என்ன பண்ணுவோம்? அவள் தான் ஆத்மஹத்யா, அதாவது ஆத்மஹத்யா நிச்சயா அப்படிங்கிற 26வது சர்க்கத்திலே தான் உயிர் விடவே துணிகிறாள், உயிர்விட துணிகிறாள். ஆத்மஹத்யா நிச்சயா அப்படிங்கிற இந்த சர்க்கம். இப்படி ஜானகியானவள், சீதா பிராட்டியானவள் தனக்கு நேர்ந்ததான துக்கத்தை எல்லாம் நினைத்து புலம்பிக் கொண்டே கிடக்கிறாள். முகம் முழுக்க கண்ணீராகவே உள்ளது. ரொம்ப வருத்தத்தோடு தலையை தொங்க போட்டுக்கொண்டு தானும் கதறி கதறி புலம்புகிறாள். அப்படிங்கிறது இந்த சர்க்கம், அதாவது 26வது சர்க்கத்தினுடைய ஆரம்பம். அப்போ இதில் சில நிமித்தங்கள்லாம் சொல்லப்படுகிறது. ஏன்னா என்னென்ன காரணங்கள், இதெல்லாம் சரீரத்தில் இருக்கக்கூடிய சில அவயவங்கள் எல்லாம் எப்படி அந்தந்த தருணத்தில் நடந்து கொள்கின்றதோ அதுக்கு தகுந்தாப்புல சில நிமித்தங்கள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. அது மாதிரி இவளுக்கு சில விஷயங்கள் எல்லாம் அதாவது இவளுக்கு சரீரத்தில் நடக்கக்கூடிய சில மாற்றங்கள், அந்த மாற்றத்தில் ஏற்படக்கூடியதான இப்போ கண்ணு துடிக்கிறது, கால் துடிக்கிறது, மயிர்கூச்சல் எறிகிறது, வலது கண் துடிக்கிறது, இடது கண் துடிக்கிறது, அப்புறம் தசைநார்கள்லாம் அது ஏதோ முறுமுறுன்னு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுன்னா என்னென்ன பலன்கள் உண்டுன்னு சில அறிகுறிகள் உண்டு. அப்படி சொல்கிறபோது இவளுக்கு இருக்கக்கூடிய ஸ்திதியிலே அவள் ரொம்ப வருத்தப்பட்டு புலம்புகிறாள். அப்போ தான் உயிர் விடலாமா அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறாள். இப்படி ராமனானவன் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்ததுனால அந்த நேரத்தில் ராவணன் இந்த மாதிரி உருமாறி தம்மை தூக்கி கொண்டு வந்தானே அப்படிங்கிறதாக தானும் நினைத்து கொள்ளுகிறாள். இவ்வளவெல்லாம் சங்கடங்கள் நமக்கு நடந்து விட்டது, என்ன செய்யலாம் அப்படின்னு தான் நினைத்து கொண்டு ரொம்ப இதயமே ரொம்ப பாரமாக இருக்கின்ற அந்த ஒரு தருணம் தான். அப்போ அவளுக்கு உயிரை விட்டுடலாம் அப்படின்னு நினைத்து கொள்ளுகிறாள். அப்படின்னு சொல்லப்படுகிறதான ஸ்லோகங்கள் நிறைந்ததான சர்க்கம்தான் இந்த ஆத்மஹத்யா பண்ணிக்கொள்ளலாம், ஆத்மஹத்யா செய்து கொள்ள வேண்டியது தான் போல் இருக்கிறது, யாருமே என்னை வந்து ரட்சிப்பதற்கு இல்லை அப்படின்னு நினைத்து கொள்கிறாள். அப்படி நினைச்சின்ற இந்த ஸ்லோகம், அதாவது இந்த சர்க்கம் தான் ராமம் ரக்தாந்த நயன
மபஷ்யந்தி சுதுக்கிதா யதி கஷ்சித் பிரதாதா மே விசஷ்யாத்த பவேதிஹ. ராமனை என்னால் பார்க்க முடியலையே. ராமம் ரக்தாந்த நயனா, அவன் எவ்வளவு அழகாக இருக்கக்கூடியவன். செவ்வரி படைத்ததான ராமனை என்னால் பார்க்க முடியவில்லையே, அவனை பார்க்காமல் நான் வேதனைப்படுகிறேனே என்றும், இங்கே யாராவது எனக்கு இந்த விஷத்தை கொடுத்தா கூட நல்லா இருக்கும் போது இருக்கே. எதிகஷித் பிரதாதாமே விஷஸ்யா பவேதிக, எனக்கு விஷஸ்யாத்த பவேதிக, யாராவது நமக்கு இங்கே விஷத்தை கொடுத்தா கூட நான் உயிரை விட்டு விடுவேனே அப்படின்னு நினைத்து கொள்கிறாள். அப்படி நினைச்சிருக்கக்கூடிய தருணத்தில் தான் இப்போ என்ன நடக்கிறதுன்னு பார்க்கணும். அவள் ராமாத கிளிஷ்டா சாரித்ரா சூராஷ்த்ரு நிபர்கணாது அதவா ஞதௌத்ரௌத மனே மூலபலாசினோ. இவ்வளவு கொஞ்சம் கூட குற்றமில்லாமல் இருக்கக்கூடியதான ராமன், சத்துருக்களை அழிக்கக்கூடியதான ராமன், அந்த ராமன் இல்லாமல் நான் உயிர் வாழ்வதிலே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவன் எப்பொழுது வந்து நம்மை காப்பாற்றுவான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ராமலக்ஷ்மணர்கள் ரொம்ப விரக்தி அடைந்திருப்பார்கள். ஆயுதங்களை விட்டுட்டு அவர்கள் எப்படி இந்த காட்டிலே ஆயுதமே இல்லாமல் எப்படி இந்த காட்டிலே வாழக்கூடியவர்கள், எப்படி வாழ்வர்கள் தெரியலையே. கிழங்குகளோ பழங்களோ இவையெல்லாம் எப்படி அவர்கள் எடுத்துக்கொண்டு வாழப்போகிறார்களோ தெரியவில்லையேன்னு இங்கே இருக்கிற போது கூட அவ என்ன நினைச்சுக்கிறாள், ராமலக்ஷ்மணர்களுக்கு என்ன ஆயித்துன்னு நினைத்து கொள்ளுகிறாள். தாப்யாம் ஹியேய விஜுன் தாப்யாம் ஹியேய வியுஜ்யந்தே நமஸ்தேஷாம் மகாத்மனாம் சா அஹம் தக்தா பிரியார்ஹேன ராமேண விதிதாத்மனாம் பிரணாம்ஸ்தக்ஷாமி பாபஸ்ய ராவணஸ்ய கதாவசம். அப்படிங்கிற இந்த ஸ்லோகம் ரொம்ப முத்தான ஸ்லோகம். நவரத்தனம் இருக்கக்கூடிய பொக்கிஷமாக இருக்கக்கூடிய புஷ்பராகத்தை போல் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு பிரீத்திகரமாக இருக்கக்கூடியதான இந்த ஸ்லோகம். இதை ஜானகி தேவி தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு கீதோபதேசமாக அவள் சொல்லிக்கொள்ளுவது போல நினைத்து கொள்ளலாம். தாப்யாங்கியே விஜ்யந்தே வியுஜ்யந்தே தம நமஸ்தேஷாம் மகாத்மனாம். மகாத்மாக்களாக இருக்கக்கூடிய ஞானிகள் இந்த ரெண்டு விஷயங்களிலிருந்து பிரியமானது பிரியம் அல்லாதது, அதுதான் என்ன சொன்னா, பிரியமானது பிரியம் அல்லாதது, இது ரெண்டிலிருந்து நீங்கினவர்களாக இருப்பார்கள். யாரு? ஞானிகள். அப்படிப்பட்ட ஞானியர்களுக்கு நமஸ்காரம் நான் சொல்லுகிறேன். எல்லாம் தெரிந்ததான ராமன் இருக்கானே, அன்புக்கு பாத்திரமானவர்களிடமிருந்து நான் பிரிந்திருக்கிறேன். எவ்வளவு தூரம் அவன் என்ன என் மேலே பிரியம் கொண்டானோ அவனை விட்டு பிரியும்படியான ஒரு ஸ்திதி ஏற்பட்டதே. இந்த ராவணன் விஷத்தில் சிக்கிக்கொண்டேனே, ஆகையாலே நான் உயிரவிடப் போகிறேன் அப்படின்னு சொல்லுகிறாள் இந்த சர்க்கத்திலே. அப்படிங்கிறது அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50-51 ஸ்லோகங்கள் கொண்டது இந்த 26வது சர்க்கம். மேலே 27வது சர்க்கத்தில் திரிஜடா ஸ்வப்னஹா, திரிஜடா ஸ்வப்னஹா, அதுதான் இந்த அதாவது 27வது சர்க்கத்தினுடைய பெயர். திரிஜடை கண்டதான கனவு. அவ என்ன சொல்றான்னா, ரொம்ப அரக்கியிலேயே கொஞ்சம் நல்ல சுபாவம் உடையவள். அவ நல்ல வரக்கியும் இருக்கின்றபடினாலே தான் பல்லாவரக்கி அப்படின்னு சூர்பனகைக்கு பேர். அப்படி சொன்னதான இந்த திரிஜடை என்ன கனவு கண்டாள் அப்படிங்கிறத சீதா பிராட்டியின் இடத்திலே தெரிவிக்கிறாள் அவள். ஏன்னா சீதையானவள் இப்படி ராட்சசிகள்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணும்போது ரொம்ப நிலகுலைந்து போனாள். ஏன்னா அவளுக்கெல்லாம் அந்த மாதிரி கேட்டு கூட பழக்கம் இல்லை. யாரோ ஏதோ பேசின போது இவளுக்கு என்ன பதில் சொல்வது என்பதே தெரியாமல் தலையை கவிழ்ந்து கொண்டு தானும் அழுது 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 புலம்புகிறாள். அப்படி ரொம்ப நேரமாக இருந்ததுனால அப்போ இவர்கள் எல்லாம் போய் ராட்சசன் அதாவது ராவணனிடத்துல ஏதோ சொல்ல போகிறார்கள். அப்போ தான் திருச்சிட்ட சொல்கிறா, நான் ஒரு நல்லதான ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லி தானும் ஆரம்பிக்கிறாள். இப்படியெல்லாம் என்ன நடந்தது அப்படின்னா, திரிஜட எனக்கு ராத்திரி ஒரு கனவு ஏற்பட்டது, அந்த கனவு என்ன நடந்தது என்பதை சொல்லுகிறேன் அப்படின்னு. இது பின்னிரவில், அதாவது விடிய காத்தால, பின்னிரவுன்னா ரொம்ப விடிய காத்தாலன்னா ஒரு 2 மணி 3 மணி
இந்த நேரத்திலே ஏற்படக்கூடிய பின்னிரவிலே ஏற்படக்கூடிய சொப்பனமானது நிச்சயமாக பலிக்கும் அப்படிங்கிற ஒரு உலகத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கின்றபடினாலே எனக்கும் விடிகாத்தால் அந்த மாதிரி ஒரு கனவு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுகிறாள். கஜதந்தமயீம் திவ்யாம் சிபிகா மந்தரிக்ஷகாம் யுக்தாம் ஹம்சசகஸ்ரேண ஸ்வயமாஸ்தாய ராகவஹா சுக்லமால்யாம்பரதரோ லக்ஷ்மணேன சஹா கதஹா. இதுதான் அந்த ஸ்லோகம். அதாவது ராமனும் லக்ஷ்மணனும் கஜதந்தமயீம் திவ்யாம், கஜதந்தம் ராமனும் லக்ஷ்மணனும் எப்படி வந்தா அப்படின்னா ஒரு பல்லக்கில் வந்தார்கள். எதை போல இருக்குன்னா யானையினுடைய தந்தங்கள் செய்யப்பட்டிருக்கக்கூடியதான தெய்வீகம் பொருந்திதான ஒரு பல்லக்கிலே அவர்கள் வந்தார்கள். யாரு? ராமனும் லக்ஷ்மணனும். அப்படி வர்றபோது அதன் ஆயிரக்கணக்கான ஹம்ச பட்சிகள் எல்லாம் தாங்கி கொண்டிருந்தன. யுக்தாம் ஹம்ச சகசிரேண, ஹம்ச பட்சிகள் எல்லாம் சகசிரேண ஆயிரமான ஹம்ச பட்சிகள் ஸ்வயமாஸ்தாய ராகவா தாங்கி கொண்டிருந்தன. அந்த பட்சிகள் எல்லாம் இந்த பல்லக்கை தாங்கி கொண்டிருந்தன. ராமநாதன் எப்படி இருந்தான்? சுக்லமால்யாம்பரதரோ, அவன் வெள்ளையான வஸ்திரங்களை தரித்து கொண்டு மாலைகளெல்லாம் தரித்து கொண்டு லக்ஷ்மணேன சகாகதா, அவன் லக்ஷ்மணனும் தானுமாக அந்த பல்லக்கிலே ஏறி அமர்ந்து வருகிறான் அப்படிங்கிறத பார்த்தாளாவும். அதில் மேலும் சொல்றா, நான் உன்னையும் பார்த்தேனே சீதே, ஸ்வப்னே சாத்தியமயா திருட்டா சீதா சுக்லாம்பராவிருதா சாகரேண பரிக்ஷிப்தம் ஸ்வேதம் பர்வதமாஸ்திதா ராமேண சங்காத சீதா பாஸ்கரேண பிரபாயதா. எப்படி? ஸ்வப்னே சாத்தியமயா திருட்டா, ஸ்வப்னே சாத்தியமயா திருட்டா சீதா சுக்லாம்பராவிருதா சாகரேண பரிக்ஷிப்தம் ஸ்வேதம் பர்வதமாஸ்திதா ராமேண சங்காத சீதா பாஸ்கரேண பிரபாயத என்றும், ராகவாஷ்யமயா திருட்டதுர்த்தந்தம் மகாகஜம் ஆருடஹா சைலசங்காசம் சகாசலக்மணா. அந்த கனவுல நான் சீதை உன்னையும் பார்த்தேன். நீனும் நன்னா வெள்ளையாடை அணிந்திருந்தாய். ஒரு வெண்மையான மலை மேலே வீற்றிருந்தாய். அந்த மலை இருக்கே ரொம்ப சமுத்திரத்தாலே சூழப்பட்டிருந்தது. சூரியனோடு எப்படி பிரபாதேவியானவள் உடன் நுழைந்து இருக்கிறாளோ அது மாதிரி சீதையும் ராமனுமாக இருந்தீர்கள், இருவருமாக சேர்ந்திருந்தீர்கள் அப்படிங்கிறத தான் கனவு கண்டதா. ராமன் லக்ஷ்மணன் அவளோடு கூட 4 தந்தங்களை கொண்டதான மலையொத்த ஒரு யானையின் மீது பொலிவுடன் அமர்ந்திருந்தீர்கள், நீங்கள் எல்லாரும் இருந்தே நான் பார்த்தேன் அப்படின்னு ரொம்ப ஆனந்தமாக சொல்லுகிறாள். இது சொன்னபோது இந்த மாதிரி சில அடையாளங்கள் இதெல்லாம் சொன்னபோது அவளுக்கு ரொம்ப ஆனந்தமாக ஏற்பட்டது. ஓ, இப்படி கூட நமக்காக ஒரு நல்லது நினைக்கக்கூடிய ஒரு பெண்ணும் உள்ளாளே அப்படின்னு நினைத்து கொண்டாள். இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதாவது நிமித்தமாக தோற்றியபடினாலே இந்த திருஜடையனுடைய கனவு அவ சொல்லி ஆனந்தப்படுகிறாள். உனக்கு நல்லதுதான் நடக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாள். அப்படி இயல்பாக இருக்கக்கூடிய அந்த சீதா பிராட்டி அவ கணவனுடைய வெற்றி செய்தியை கேட்டு இந்த மாதிரிலாம் சொல்கிறாளேவோ அப்படின்னு கேட்டு ஆனந்தப்பட்டு அரக்கியர்களை பார்த்து ஒரு அதாவது வாக்கியம் சொல்லுகிறாள். நீங்கள் கூறியதெல்லாம் உண்மையாக இருந்ததுன்னா நான் உங்களுக்கெல்லாம் தஞ்சம் அளிக்கிறேன் அப்படின்னு கடைசியாக சொல்லி முடிக்கிறாள். ததஹாசா ஹ்ரீமதி பாலா பர்துர் விஜயஹர்ஷிதா அவோஷத்யதி தத்தம் பவேயம் சரணம் இவ. இது ரொம்ப அடிக்கடி நம்ம பூர்வாச்சாரர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்லோகம். ததஹாசா ஹ்ரீமதி பாலா பர்துர் விஜயஹர்ஷிதா அவோச்சத்யதி தத்தம் பவேயம் சரணமிவ. நான் உனக்கு நல்லது, அதாவது உங்களுக்கு சரணத்தை கொடுக்கிறேன் ராமனிடத்திலே சொல்லி நாம் உம்மிடத்திலே சரணத்தை அளிப்போம். ஏன் நானே கொடுப்பேனே, உங்களுக்கு அபயம் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தானும் சொல்லி முடிக்கிறாள். இந்த 27வது சர்க்கத்தாலே 28வது சர்க்கம் அது பேன் யுத்பந்தன விவசாயா அப்படிங்கிற இந்த சர்க்கம். அதாவது தான் தூக்கு போட்டுக்கிற முயற்சி பண்ணுகிறாள். ஏன்னா ராவணனுடைய கொடுமையான வார்த்தைகள் இதெல்லாம் கேட்குற போது
ஒரு சிறு பெண் யானை கன்று, சின்னதாக ஒரு, அதாவது யானையிலே பெண் யானை, பெண் யானையோ அதாவது பெண் குட்டி, குட்டி பெண் யானை அப்படி இருந்ததுன்னா அதை ஒரு சிங்கம் தாக்கினால் எப்படி இருக்குமோ அது மாதிரி துடித்தாள். ஏன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கேட்டவளுக்கு பழக்கமே இல்லை, பயந்த சுபாவம் கொண்டவள். அதனால இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இனிமே நாம் இருந்து என்ன பயன்? அவள் ஏதோ நல்ல கனவு சொல்லியிருந்தாலுமே கூட அவளுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சங்கடமாகவே இருந்தது. அப்படி இருக்கிற போது வேதனை தாங்க முடியாமல் ரொம்ப சீதா பிராட்டி தானும் அரற்றினாள். அப்படி ஹா ராமஹா லக்ஷ்மணஹா சுமித்ரே ஹா ராமமாத சகமே ஜனன்யா ஏஷா விபத்யாம் யகமல்பபாக்யா மகான்னவேன உரிவ மூடவாதாம் என்று ஹா ராம ஹா லக்ஷ்மண ஹா சுமித்ரே ஹா ராமமாதா சகமே ஜனன்யா என்று வேதனை தாங்க முடியாமல் தானும் சொல்லுகிறாள். ஹா ராம ஹா லக்ஷ்மண ஹா சுமித்ரே, ராமனுடைய ராமனுக்கு இருக்கக்கூடிய தாய்மார்களே, மே ஜனன்யா என் அன்னையே, துர்பாகியவதியாக இருக்கக்கூடிய நான் ஆபத்தில் மாட்டின்றிருக்கேனே, விபத்யாம் யகமல்பபாக்ய, நான் ரொம்ப துர்பாகியவாதியாக இருக்கக்கூடிய நான், ஒரு மகார்ணவே நௌரிவ மூட்டவாதே என்று தான், அதாவது ஒரு கப்பல் போயிட்டு இருக்கு, அது புயலில் மாட்டிக்கொண்டால் கடலில் எப்படி துயரப்படுமோ அதுபோல நான் துயரப்பட்டு கொண்டிருக்கிறேனே அப்படின்னு வருத்தத்தோடு தெரிவிக்கிறாள். மேலே இவளுக்கு ரொம்ப சங்கடம் ஏற்பட்டு உயிரை மாற்றிக்கொள்ள வேண்டியதுதான் அப்படிங்கிற ஒரு ஸ்திதிக்குத்தானும் வந்து சேருகிறாள். அப்போதுதான் அவ ஒரு மரம், அந்த மரத்தினுடைய உபஸ்திதாசாம் மிருது சர்வகாத்ரிஹி, உபஸ்திதாசாம் மிருது சர்வகாத்ரிஹி சாகாம் கிருஹீத்வா நகஸ்ய தஸ்யாஸ்து ராமம் பிரவிசிந்தயந்த்யா ராமானுஜம் ஸ்வம் சகுலம் சுபாங்கியாம் என்று ஒரு மிருதுவாக இருக்கக்கூடிய ஒரு மரம், அந்த மரத்தினுடைய கிளைகள், அந்த கிளையை பார்த்து அதை பிடித்து ராமனையும் லக்ஷ்மணையும் நினைத்து கொண்டு தன்னுடைய வம்சத்தை எல்லாம் நினைத்து கொள்ளுகிறாள். சோகா நிமித்தானி ததா புகூனி தைர்யார்ஜிதானி பிரவராணி லோகே பிராதுர்நிமித்தானி ததா பகூவ புராபிசித்தான்யுபலக்ஷிதானி அப்படின்னு அந்த சீதைக்கு பல நல்ல சகுனங்கள் ஏற்பட்டது. ஆனாலும் சோகத்தை காட்டிக்கொண்டே இருந்தால் அந்த சோகத்தினால எந்த பயன் ஏற்படுகிறதா அப்படிங்கிறத தைரியத்தை ஊக்குவிக்கக்கூடியதாக சில விஷயங்கள் நடந்தன. அது எல்லாருக்கும் உலகத்துக்கு தெரிய வேண்டும், நன்றாக அறியப்பட்டிருந்தவை. அந்த சுப சூச்சகங்களை எல்லாம் அவள் ஏற்கனவே பார்த்திருந்தனால அவளுக்கு எல்லாமே அவளுக்கு ஒரு மனதில் ஒரு ஊக்கத்தை கொடுக்கும்படியாக இருந்தது. ஆனாலும் தான் அந்த தூக்கிலே இட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டு இந்த மரத்துக்கிட்ட வந்து சேர்ந்தா. இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிற வரைக்கும் இந்த 28வது சர்க்கம் வரைக்கும் உண்டு. இப்போ நம்ம பார்க்க வேண்டிய அடுத்த கல்யாண குணம் 7வது கல்யாண குணம். அது சாரித்ரேணச்ச கோயுக்தா அப்படிங்கிற கல்யாண குணம். அதாவது கோன்மஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கச்சபீன்யவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்யவாக்கியோ திருடபிரதா சாரித்ரேணச்ச கோயுக்தா அப்படிங்கிற 7வது கல்யாண குணம். அது எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய 7வது கல்யாண குணம். சத்யவாக்கியா திருடபிரதா சாரித்ரேண கோயுக்தா அப்படிங்கிற இந்த 7வது குணம். ஏன்னா நாரத சம்பாதத்தில் 6 அந்த கேள்விகள் வரைக்கும் பார்த்தோம். இதில் சாரித்ரேணச்ச கோயுக்தா அப்படிங்கிற 7வது கேள்வி என்ன, அதுக்கு எப்படி அர்த்தம் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறது. சாரித்திரம் அப்படின்னு சொன்னால் நல்ல நடத்தை. சாரித்ரேணச கோயுக்தா. சாரித்திரம் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல பண்பு, பண்பாளன், நல்ல ஒழுக்கம் இருக்கக்கூடியவன். அப்படி இருக்கிறவன் யாரு அப்படின்னா, நல்லொழுக்கம்ங்கிறது ஒரு பொதுப்படையான பேராக இருந்தாலும் பெரியோர்களிடத்தில் பணிவோடு இருக்க வேண்டும். ராமனுக்கு அந்த குணம் உண்டு. அதாவது அந்தப்புறத்தில் ராமனை காணவில்லை அப்படின்னு சொன்னால் எங்கே இருப்பான் அப்படின்னா, அவன் யாராவது பெரிய ரிஷிகளுடைய திருவடியிலே தான் கைங்கரித்த பண்ணி கொண்டிருப்பான் அப்படின்னு சொல்லுவார். அந்த ராகவனானவன் எங்கிருப்பான் என்றால், வயதானவர்கள் அந்த ரிஷிகளுடைய அந்த திருவடிக்கு கீழே தானும் அமர்ந்து கொண்டு அவர்களுக்கு கைங்கரித்து செய்து கொண்டிருப்பான். அதுதான் பெரியோர்களை பணிகிறது அப்படிங்கிறது. அது ஒரு நல்ல ஒழுக்கம் என்று சொல்லுகின்றோம். அதுபோல தந்தை தாய் அவர்களை மரியாதையோடு நடத்துதல், சாஸ்திரங்களை விதிக்கப்பட்டிருக்க கர்மங்களை எல்லாம் குறைவில்லாமல் செய்தல், தெய்வ பக்தி இருக்கக்கூடிய விஷயம்,
ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபமங்கதாக ராமபூதோ ஜெகதபூதோ ராமேராஜ்யம் பிரசாசதின்னு உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ராமன் 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 சொல்லிட்டு இருக்கணும். அப்படின்னு சொன்னால் அவன் எவ்வளவு நல்லொழுக்கத்தோடு இருந்திருக்க வேண்டும். யாரையும் துன்புறுத்தக்கூடாது. பிறர் அதாவது வேற யாரை பற்றியும் நினைக்காமல் நல்ல ஒழுக்கங்களே இருக்கக்கூடியவன் தான். அதுக்கு பெயர் தான் என்னது? சாரித்திரம் அப்படின்னு பேர். சரித்திரம்னு சொன்னால் அது நம்ம கதைன்னு சொல்கிறோம். ஆனால் ராம்பிரான் பக்கலிலே இருக்கக்கூடிய கல்யாண குணங்களிலேயே ரொம்பவும் முக்கியமானதுன்னு சொன்னால், உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரையும் அவன் அனுசரித்து நடக்கக்கூடியவன். ரொம்ப பெரியவர்கள் அப்படின்னு ஒரு பக்கம், நம்ம போலவர்கள் ஒன்றும் வர்க்கம், நம்ம விட தாழ்ந்தவர்கள் அப்படின்னு வச்சுட்டோம்னா, இந்த மூணுக்குள்ளும் எம்பெருமான் தான் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு எல்லாரோடும் சேர்ந்து வாழக்கூடியவன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவன் ராமன் தான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரம் அப்படிங்கிறது இருந்தாலும், தான் அப்பப்போ என்ன சொல்லிப்பான்? விஸ்வாமித்திரர் சொல்லுவார், ஆத்மானம் மானுஷம் பண்ணியே ராமம் சத்தியபராக்கிரமம்னு சொல்லுவார். விஸ்வாமித்திரர் சொல்லுவார், ஐயா எனக்கு தான் தெரியும் அவன் யாருன்னா சத்தியபராக்கிரமத்துவம் இருக்கக்கூடியதா ஸ்ரீமன் நாராயணன் தான் இங்கே வந்து பிறந்தான்னு சொல்லுவார். உடனே வெளியில் நான் வந்து தசரதனுக்கு பிள்ளைதா அப்படிம்பார். ஆத்மானம் மானுஷம் மன்னிய ராமம் தசரத ஆத்மஜம் அப்படின்னு சொல்லிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தான் லோகத்து மக்களோடு தன்னை இணைத்து கொள்ளுகிறான் அப்படிங்கிறது தானே அர்த்தம். அப்போ அவ்வளவு தூரம் எம்பெருமானுக்கு இந்த மக்களோடு மக்களாக நான் இருக்க வேண்டுமே தவிர நான் என்னுடைய பரத்துவத்தை காண்பிப்பதற்காக இங்கே வரவில்லை அப்படிங்கிறது தான் அதில் எம்பெருமானுக்கு இஷ்டமாக இருந்தது. அவன் சொன்ன சில வார்த்தைகள், அதாவது எல்லா விஷயத்தையும் விஸ்வாமித்திர முனிவர்கிட்ட ராமன் சொல்லுகிறான். இமௌ ஸ்ம முனிஷார்தூல கிங்கரௌ சமுபஸ்திதௌ ஆக்ஞாபயதேஷ்டம் வை சானவகரவாவிகம் என்று விஸ்வாமித்திரர் கேட்கிறார். இமௌ ஸ்ம முனிஷார்தூல கிங்கரௌ சமுபஸ்திதௌ ஆக்ஞாபயதேஷ்டம் வை சாசனக்கரவாவகம். ரிஷியே, நானும் என்னோட தம்பி லக்ஷ்மணன் 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கோம். உங்களுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். நாங்கள் இப்படி 2 பேருமா சேர்ந்து கைங்கரியம் பண்ணலான்னு தான் தேவாள் கட்டளை என்னவோமோ ஆக்கிய பண்ணணும். பண்ணிட்டே இருந்தால் நாங்கள் பண்ணிட்டே இருப்போம் என்று பெரியவர்களிடத்திலே பணிதல் அப்படின்னு இருக்கோம் இல்லையோ, அது ராகவனுக்கு ரொம்ப குதூகலத்தை கொடுக்கக்கூடியதான விஷயம். அப்படி இருக்கக்கூடிய ராமனைத்தான் என்னன்னு சொல்கிறோம்? அது சாரித்திரேன என்கிற கல்யாண குணத்தை காண்பிக்கிறான் அப்படிங்கிறத நாம், அதே போல அவனுக்கு தம்பிகள் மேலே இருக்கக்கூடியதான உண்மையான அன்பு, எல்லாரையும் தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டியதான ஒரு தனித்தன்மை, அதாவது அதுக்கு மேலே தான் எம்பெருமான் அதாவது தாயாரிடத்திலிருந்ததான மாதுருதேவோபவ பிதிருதேவோபவன்னு சொல்லுகிற அளவுக்கு தான் தாயார் மேலே அத்தனை தாயார்கள் மேலேயும் 3 தாயார்கள் மேலேயும் அத்தனை அவனுக்கு இருந்ததான அன்பு, அவன் வர்ணாசிரம தர்மத்தில் இருக்கக்கூடிய தனக்கு இருந்ததான நம்பிக்கை, இதெல்லாம் எம்பெருமானுக்கு ரொம்பவே உண்டு. வர்ணாசிரமபாச்சரவதோ புருஷேன பரப்புமான் விஷ்ணுராராத்யே வந்தானான்யஸ்தத்தோ தத்தோஷகாரகா என்று தான் அவன் வர்ணாசிரம தர்மத்திலே எப்பொழுதுமாக ஜாதிக்கும் சரி ஆசிரமத்துக்கும் சரி ஏற்றதான கைங்கரியங்களை பெருமான் பண்ணிக்கொண்டே போவான் அப்படிங்கிறது அவனுக்கு இருக்கக்கூடியதான கர்ம அனுஷ்டானம் எப்பொழுதுமே இருந்தது அப்படிங்கிறத இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் சாரித்திரம்ங்கிறது. தெய்வத்தன்மை, அவனுக்கு இருக்கக்கூடிய தெய்வ பக்தி அதுவும் உண்டு. அதாவது ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியாகிற பரதையந்தான் ராமனாக அவதரிக்க செய்திருந்தேயும் கூட லோக சங்கிரகத்தை உத்தேசித்து ராமன் தேவதாராதனம் பண்ணி கொண்டிருந்தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அனாதி காலமாக ஸ்ரீமன் அதாவது ரங்கநாதனுடைய திருவாராதனம் நடந்து வந்தது. அந்த திருவாராதனத்தை ராபிரானம் அதாவது ஸ்ரீராப்தியில் ஏற்பட்ட எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன் அதை சத்தியலோகத்தில் பெருமாள் அவருக்கு கொடுத்து பிரம்மா பூஜை பண்ணிட்டே வந்து, அதுக்கப்புறம் இக்ஷாகுலத்தில் ஒரு ராஜா போய் அவரிடத்தில் பிரார்த்தித்து அவர் அயோத்தியாவுக்கு எழுந்துருள் பண்ணி அவர் திருவாராதனம் பண்ணி, அதுக்கப்புறம் ராமன் பர்யந்தம் அந்த பெருமாளை திருவாராதனம் செய்து கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா சாரித்திரம் அப்படின்னு சொன்னால் தனக்கு இருக்கக்கூடிய தெய்வ பக்தி அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம்.
லத்வா குலதனம் ராஜா லங்காம் பிரயாயாத் விபீஷணா அப்படிங்கிறதாக அதாவது இது அதாவது அவனுக்கு விபீஷணனுக்குத்தானும் இந்த தன்னுடைய குலதனமாக இருக்கக்கூடிய பெருமாளையே கொடுத்தருளினான் அப்படிங்கிறது மற்றொரு விஷயம். அது கடைசியில் போல அங்கே ஸ்ரீரங்கத்திலே எழுந்துள்ளிட்டார் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்தது. பிரத்தியார ரொம்ப நலிய மாட்டார், யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டார். பிறரை நலியாமையாக இருக்கக்கூடிய சாரித்திரம் இது. இளம்பிராயம் தொடக்கமே ராமனுக்கு இருந்ததான நல்ல குணங்கள் இதுவும் எம்பெருமானுக்கு உண்டு. அதே போல ஏகத்தார அதாவது ஏகதார விரதம் அப்படிங்கிறது சாரித்திரத்தினுடைய மற்றொரு சிறப்பு. அவன் பிறருடைய பொருளை அபகரிக்க மாட்டான் அப்படிங்கிறது வால்மீகி ராமாயணத்திலே ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் அப்படிங்கிற பெருமை உண்டு. இவ்வளவு பெருமை இருக்கின்றபடியினாலே எம்பெருமானை சாரித்திரேனத கோயுக்தா, வேற யாரு எம்பெருமான காட்டிலும் வேற யாரு சாரித்திரேனம் அவனுக்கு இருக்கக்கூடிய பக்தி. அப்ப சாரித்திரேனச்ச கோயுக்தா அப்படிங்கிற இந்த கல்யாண குணத்தை இந்த சர்க்கங்களோடு சேர்த்து விண்ணப்பம் பண்ணி உள்ளேன்.